போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூவல் வியூவில் இந்த வெஹிக்கிள் வந்து ஓடைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு லெஃப்ட் சைட் மூலையில் பார்த்தீங்கன்னா தெரியுமா நினைக்கிறேன். லெஃப்ட் இடப்பக்க மேல் மூலையில் இந்த காரோட பின்பக்க வியூவும் முன்னுக்கு இந்த டேஷ்போர்டுன்னு ஃபுல் வியூவும் தெரியும். நாங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம், பாருங்கள். இது ஒரு ரூரல் ஏரியா, கொஞ்சம் அப்படி இப்படி போகும், பார்க்க நல்லாயிருக்கும். கிளைமேட் பயங்கர ஹாட்டாக இருக்குது. இப்போ ஏசி போட்டும் பிரியோசனம் இல்லை, கொஞ்சம் காது உள்ளே வந்தால் தான் ஏசி போட்ட உடனே நல்லா இருக்கும். இப்போ சரியான வெக்கையாக இருக்குது. அதோட இந்த இடம் கொஞ்சம் நல்ல ரெண்டு சைடு மரங்கள் இருக்கிற நிலவாக இருக்கிறதெல்லாம் நல்லா காற்றடிக்குது. அப்போ இந்த காற்றே போதும், ஏசி தேவையில்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த காற்று. கிராமப்புறம் பண்ணுறதால இயற்கையாக இருக்குது. ரோடு தான் கொஞ்சம் மோசம், செம்மையாக இருக்குது. இந்த டிக் சத்தம் வந்து ஓட்டோ லாக். அது 20 கிலோமீட்டர் தாண்டிக்கு இந்த வெஹிக்கிள் வந்து தானாக டோரெல்லாம் ஆட்டோ லாக் ஆகிடும். மீன்ஸ் வந்து நீங்கள் டோரை வந்து நார்மலாக திறக்க இயலாது அன்லாக் பண்ணாமல். இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். நம்ம இப்போ எல்லா கார்ஸ்லையுமே கிடைக்கும். அல்ட்ரோஸில் இருக்க வாய்ப்பில்லை, அதுக்கு விட கொஞ்சம் ஹை எண்டான கார்ஸில் வந்து கிடைக்கும். வீடியோ அங்கேயும் இங்கேயும் ஆடு பண்ணிக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசம். ட்ரைபேடெல்லாம் வச்சிருக்கேன்னு அதுவே ஆடிக்கொண்டிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் ஆடி இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்படியும் பார்த்துருக்க மாட்டீங்க, சும்மா சொல்கிறேன். இந்த ஸ்டேரிங் வந்து திருப்பிக்க இப்படி திருப்புற அது எனக்கும் பழகிடுச்சு. இந்த காருக்கு வந்து ஏர் பேக் இல்லை, இதில் இருந்து பலூன் வராது, பலூன். அதனால் நான் இப்படி திருப்பினா பிரச்சனை இல்லை. உண்மையில் வந்து ஏர் பேக் இருக்கிற காருன்னா நீங்கள் இப்படி திருப்புறது வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஹிட் ஆகிக்க ஏர் பேக் உங்களோட கையை வந்து ஃப்ராக்சர் பண்ணுற அளவுக்கு வந்து இம்பேக்டை கொடுக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இப்படியே பிடிச்சி போடுறது பெட்டர். இங்கே எல்லாம் வராது. இந்தியாவிலேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஸ்ரீலங்காவோட ரூரல் ஏரியாஸ். இப்படி தான் இருக்கு. நான் எனக்கு சொல்லிருக்கு சொல்கிறது நல்ல ஒரு கிராமப்புறமான ஏரியா. நீல் என்ற ஒரு கிராமப்புறம். பட் எனிஹவ் என்ன தான் இருக்கும். ஒரு நாள் தள்ளி கொண்டு வரேன். என்ன ஓ நான் சைக்கிளில் வந்துருந்தேன்னா நானும் பயந்து ஓடிப்பேன். பிரச்சனை இதுதான். நீங்கள் சைக்கிளில் போனாலும் நாய் துரத்தம், காரில் போனாலும் நாய் துரத்தம். துரத்துற நாய் துரத்திட்டே தான் இருக்கும். என்னத்தில் போகணுன்றதை தான் நீங்கள் தீர்மானிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளரணும் என்ற ஒரு பூமர்த்தனமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு
எங்கேயோ வாசிச்சேன்னா அது அப்படியே ஞாபகம் வருது சொல்கிறேன். பிறகு நீ என்ன பெரிய புளுத்தி ஆடா கருத்து சொல்லன்ற அளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு தோணுச்சு. கார்பெட் ரோட் கிராமப்புறம் தான். நான் கார்பெட் இங்கே மேக்ஸிமம் வந்து கிராமம் வந்தாலும் உள்ள சின்ன சின்ன ரோட்ஸ் வந்து கார்பெட் அடிச்சிருப்பானுங்க. அப்படி இல்லாட்டா கான்கிரீட் ரோட் போட்டிருப்பானுங்க. ஆனால் விதிவிலக்காக ஒரு சில ரோட்டுகள் இருக்குது தான். இப்போ நாங்கள் வெள்ளனை வந்தோமே அப்போதை வந்த ரோட் அது கார்பெட்டும் இல்லை கான்கிரீட்டும் இல்லை, ஜஸ்ட் கிரவல் ரோட். அதுவும் கொஞ்சம் பழுதாயிருக்கு. நாங்கள் இன்னும் ரோட்டுக்கு போய் திரும்பி மெயின் இப்போ ஏனைன்னு சொல்கிற ரோடு. இந்த ரோடு வந்து இந்தியாவில் இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் அந்த இலங்கை அரசியலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நடந்த யுத்தத்தில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு ரோட் ஏனை ரோட். இந்த பாதான் மூடி சண்டை ஆரம்பமானது விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசு படைகளுக்கும். இந்த ஒரு சைனும் இல்லை, நாங்கள் மூவ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேராக பஸ் டான்ஸ் போகிறது. ஒன்றும் இல்லை, தாராளமாக எடுக்கலாம். சாரி பையன் கவுந்துட்டான். எப்படி வருமானு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் அவசரமாக போகிறதால செக் பண்ணாமல் போகிறேன். சப்போஸ் வியூ இல்லைன்னா இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிடுவேன்.